ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். இப்போ போட் கிட்ட இருந்து நமக்கு வந்து பார்த்தோம் ஒரு சர்ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம போட் வந்து பார்த்தோம் சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்தோம் அந்த அன்பாக்சிங் ஃபுட்டேஜை வந்து பார்த்தோம் சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மறுபடியும் வந்து ட்வீட் வந்து போட்டிருந்தோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி ட்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ பெரிய பேராகிராஃபாக இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ அது எல்லாமே டைப் பண்ணி நான் வந்து பார்த்தேன் ஒரு 6 பேஜ் வந்து பார்த்தேன் இமேஜ் மாதிரி ஃபோட்டோஷாப்பில் டைப் பண்ணி எடுத்து ட்வீட்டில் வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓனரையும் அதுக்கப்புறம் வந்து போட்டையும் டேக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டெக் யூடியூபர்ஸ்லேயே ஒரு சில பேரை டேக் பண்ணியிருந்தோம். ஸோ ட்வீட் பண்ணி ஒரு சில பேர் வந்து இப்போ ரீட்வீட் வந்து பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் மார்னிங் வந்து ஒரு 11 மணி அந்த மாதிரி வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்துட்டு ஒரு 3:45 அந்த டைமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட் கிட்ட இருந்து அந்த வீடியோ வந்து கிடச்சிருச்சு. ஸோ ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இனிமேல் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ போட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஓகே தம்பி, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நீ கேட்ட வீடியோ நான் வந்து ஒன்று கொடுத்தாச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த லிஸ்ட்டில் ஆட்டத்திலே வந்து கிடையாது. ஸோ நீ கொரியர் கான்டாக்ட் பண்ணுவியோ இல்லை யாரை கான்டாக்ட் பண்ணியோ பார்த்து வாங்கிக்கோங்க, எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் வந்து பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் கிடச்சக்கப்புறம் நான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா போட் வந்து கான்டாக்ட் பண்ணேன். தம்பிகளா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் வந்து கொடுத்துட்டீங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பீஸ் கொரியர்கார என்ன சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்து கேட்குறாங்க போட் கிட்ட இருந்து. ஸோ உங்ககிட்ட இருந்து ஒரு மெயில் கேட்குறாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுங்கள். என்னென்னா வந்துட்டு ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜ். ஸோ நாங்கள் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் எம்டியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோ, அப்படிலாம் அனுப்ப முடியாது. ஸோ எங்களோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எண்டே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ தான். ஸோ நான் வீடியோ தான் கொடுப்பேன், அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் எக்ஸ்பிரஸ் பீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வேணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ தான் வந்து பண்ணி கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஸோ நான் அனுப்புகிறேன், எங்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்குது, நான் மெயில் அனுப்புகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டோம். ஸோ நாங்கள் உங்கள் கிளைண்ட் அவங்க தான். ஸோ அவங்ககிட்ட இருந்தால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஒத்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிரஸ் பீஸ்க்கு வந்து கான்டாக்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் வந்து பாருங்கள். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து எடுக்கிறாங்க. பேக்கேஜ் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த QR கோட் வந்து இருக்க மாட்டிருக்கு, அதை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் எதுவுமே இல்லை. ஸோ எம்டியாக வந்து இருக்குது. ஸோ அவங்க பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா கவரில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. கவர்லேயே எதுவுமே இல்லை. ஓகே, உடனே என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டையும் வச்சு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுறாங்க. இப்போ எடுப்பாங்க, இப்போ வந்து பாருங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து எடுப்பாங்க. ஸோ 1 செகண்ட் செக் பண்ணி பார்த்தாங்க அந்த அக்கா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட் பண்ண ஃபோட்டோ இது. ஓகே, ஸோ இந்த ஃபோட்டோ வந்து எடுத்துட்டாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரிப்போர்ட்டு. ஸோ நம்ம சென்ட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம், அதில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த டைமே நீங்கள் இந்த வீடியோ வந்து அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 நாளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஒரு வீடியோ நான் முதல்ல அனுப்பிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. இதை போட்டு வந்து முதலே பண்ணியிருக்கணும். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் எம்டிஆர்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் அனுப்பிச்சதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ரூஃபே அனுப்பிச்சிருக்கலாம். ஓகே, திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு திரும்பி வந்து செலக்டே போட்டு ஒட்டிடுவாங்க. நீங்கள் பாருங்கள். ஸோ தூக்கி போடு அக்கா தூக்கி போட்டுட்டாங்க பாக்ஸை. ஸோ அவ்வளோதான். ஸோ கைஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா போட் கிட்ட இருந்து நமக்கு கிடச்ச ஃபுட்டேஜ் இது. அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எதுவுமே இல்லை. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து எடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ தான் வந்து பார்த்தா டெஸ்ட் ரிப்போர்ட்டில் நமக்கு அமைச்சிருந்தாங்க. ஸோ பாக்ஸ் எம்டின்னு சொல்லிட்டு போட் பசங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அந்த ஃபுட்டேஜ் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் அமைச்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து வீடியோ ப்ரூஃபாக அமைச்சிருந்தீங்கன்னா எனக்கு எப்பயோ வந்து பார்த்தா வேலை வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல போட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து யாராவது கேட்டாவது இந்த மாதிரி அனுப்புங்க. ஸோ இப்போ நம்ம அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்க போகிறதே கிடையாது. இந்த வீடியோ வந்து போட் பார்க்கவே போகிறது, நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்க. ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா போட் கிட்ட இருந்து நமக்கு ரிசீவ் பண்ண வீடியோ. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணேன். ஸோ கொரியர் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு போனால அவர் நான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட் தரப்புலேருந்து அந்த அன்பாக்சிங் ஃபுட்டேஜ் அனுப்பிச்சிட்டாங்க, அதில் பாக்ஸில் எதுவுமே இல்லைனா அப்படின்றேன். ஸோ ப்ரோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பிச்சிட்டேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே கேஸ் ரைஸ் பண்ணுறதா பண்ணிக்கங்க. ஸோ நான் லீகலாக என்ன பண்ணுவோன்னு ஏன்னா எங்கிட்ட வந்து பார்த்தா ப்ரூஃப் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தெளிவாக வந்து எடுத்து அமிச்சேன். ஸோ நான்
நான் வந்து பேக் பண்ணி தான் அமிச்சேன், நடுவில் வந்து சீல் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்றாரு. பட் யார் எடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தா கிளியராக சொல்ல மாட்டேன்றாரு. ஸோ என் சைடில் என்ன சொல்கிறேன்னு வந்து பார்த்து நான் விட்டுருந்து வாங்கினேன், திரும்பி வந்து பார்த்து அதே மாதிரி அமிச்சிட்டேன், எனக்கு வந்து நடுவில் என்ன ஆச்சுன்னா தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்தா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் பிஸ்கே கான்டெக்ட் பண்ணி, சார் போட் சைடு வந்து ரொம்ப ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க, ஸோ அவங்க வந்து பார்த்தா எந்த விதமான மெயிலாம் தரமாட்டாங்களாமா, ஸோ நீங்களே வந்து ஏதாவது பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணி விடுங்கன்னு சொன்னதுக்கு ஓகே ஸோ வீக்கெண்ட் நாங்கள் வந்துட்டு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ வந்துட்டு சார் எத்தனை நாள் சார் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட தலையில் வந்து நம்ம கை வச்சுட்டு இருந்தோம், இப்போ விட்டவொன்னு எடுத்துக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட் போட்டு எக்ஸ்பிரஸ் பீஸ் வந்து வந்துட்டாரு. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் பீஸ் நம்ம தலையில் எவ்வளோ நாள் கை வச்சிருக்க போகிறோன்னு தெரியல. ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் பீஸ் தலையில் கை வச்சிருக்கணும் மாட்டிருக்கு. இந்த கதி ஒரு வாரமா, ஒரு மாசமா, ஒரு வருஷமா தெரியலையே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலே மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ கொரியர் என்ன சொல்கிறாரு வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. போட் தரப்புலேருந்து ஓப்பன் பண்ணும்போது இல்லை. அப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் பர்சன் மேபி வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஸோ கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எண்டு முடிவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், வந்துச்சுன்னா வந்து பார்த்து மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு தெரியல அப்படியே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் வீடியோ வந்து இவ்வளோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க, அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. கூடி சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டோட கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா போர்டோட ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்களா? அந்த போர்டோட ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்க, அதோட வாரண்டி எப்படி இருக்குது, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அது உங்களுக்கு அது நல்லா இருக்குதா? ஸோ இப்போ வந்து ஒரு வாங்கி ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு, இல்லை ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ப்ராப்ளம் ஆச்சு, ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ராப்ளம் போட்டோட தரப்புல ஆயிடுச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிளியரான ஒரு வீடியோ வந்து போடணும். ஸோ போட்டோட ப்ராடக்ட் வந்து வாங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கு தான். ஸோ முடிஞ்சால் வந்து பார்த்து நீங்கள் ஏதாவது போட் ப்ராடக்ட் வச்சிருந்தீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸோ கைஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. ஸோ எப்படியோ நம்ம போட் கிட்ட இருந்து நமக்கு அன்பாக்சிங் வீடியோ கிடச்சிருச்சு. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக சால்வ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ் இந்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.